ஸ்கை எதுக்கு ப்ளூ கலரில் இருக்குது, ஓஷன் இதுக்கு டீப் ப்ளூ கலரில் இருக்குது, இது மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற வீடியோ தான் இது. இப்போது நம்மக்கிட்ட சன் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சன்லேருந்து வர லைட் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஒயிட் லைட் நம்மளுடைய எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வரும்போது இது எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகும். டிஸ்பர்ஸ் ஆகி நமக்கு 7 கலராக நமக்கு டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ அந்த 7 கலர் தான் பார்த்திங்கன்னா இந்த விப்ஜிஆர் அப்படிங்கிறது. ஸோ இந்த விப்ஜிஆரில் ரெட், ஆரஞ்சு இது எல்லாத்துக்குமே வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். இதில் ப்ளூ அண்ட் வயலட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரெட், ஆரஞ்சுக்கு எல்லாத்துக்கும் வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இது எதுவுமே ஆக்சிஜன் மாலிகுள்ள படாமல் கொலைட் ஆகாமல் பாஸ் ஆகி போயிடும். அதுவே இந்த ப்ளூ வயலட்டுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால இது எல்லாமே ஆக்சிஜனில் பட்டு ஸ்கேட்டர் ஆகும். ஸோ இப்படி ஸ்கேட்டர் ஆகிற லைட்டு தான் நம்ம ரேலேஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரேலேஸ் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னால தான் நமக்கு நம்மளுடைய ஸ்கை வந்துட்டு ப்ளூ கலரில் தெரியுது. ஸோ இந்த ஓஷன் எப்படி ப்ளூ கலரில் தெரியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இப்போ லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போது உங்ககிட்ட ஒரு மாலிகுல் இருக்குது. அந்த மாலிகுலில் இந்த போட்டான் வந்துட்டு கொலைட் ஆக போகுது. கொலைட் ஆக போகிறதுக்கு முன்னாடி இந்த போட்டானில் இருக்கிற வேவ் லென்த்தும் எனர்ஜியும் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வேவ் லென்த் எனர்ஜி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஸ்கேட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வேவ் லென்த் அண்ட் எனர்ஜியோ ஸ்கேட்டர் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வேவ் லென்த் எனர்ஜியோ கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்ம இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் சொல்லுவோம். ஸோ இப்படி வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிறப்போ இதோட எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வேவ் லென்த் அதிகமாச்சு அப்படின்னா இதோட எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாகும். வேவ் லென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது அதிகமாகும். இந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னால தான் நம்மளுடைய கடல் தண்ணி வந்துட்டு ப்ளூ கலரில் தெரியுது. அது எப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போது இந்த ஸ்கைலேருந்து வர லைட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடலில் உள்ள வாட்டர் மாலிகுல்ஸோட ஸ்கேட்டர் ஆகும். இப்படி ஸ்கேட்டர் ஆகிட்டு வர்ற லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கை லைட்டை விட கம்பேர் பண்ணுறப்போ இது வேவ் லென்த் அதிகமாகும். ஸோ வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிறப்போ உங்களுடைய லைட் கலரும் சேஞ்ச் ஆகும். இப்படி வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிறனால தான் உங்களுடைய கடல் தண்ணி வந்துட்டு டீப் ப்ளூ கலரில் இருக்குது. ஃபைனலாக ஒரு மீடியம் அப்படிங்கிறது என்ன, ஏராகவும் இருக்கலாம் இல்லை வாட்டராக இருக்கலாம். ஸோ இதில் ஒரு மாலிகுள்ள லைட்டு பட்டு ஸ்கேட்டர் ஆகிறப்போ அந்த லைட்டோட வேவ் லென்த் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம அந்த ஃபினாமினா தான் நம்ம ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக 1930 இவருக்கு நோபல் ப்ரைஸும் கிடச்சிச்சு.